Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எப்பவும் போல போன எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் guys. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எப்பவும் போல ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம டிமானிகல்ட்டோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. அவருக்கு முன்னாடி நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டர் தான் இருக்காங்க. அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அவங்கள பார்த்து உங்களுடைய எண்ணற்ற ஸ்ட்ரென்த்ல ஒண்ணுனா அது வந்து உங்களுடைய நேர்மை தான். அப்படி இருக்கப்ப அதையே நீங்க வந்து தூக்கி எறிஞ்ச மாட்டேன் எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டருமே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியலன்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னமுமா புரியலன்னு சொல்லிட்டு அவருமே அவங்கள பார்த்து நான் வந்து தேர்ட் யங் மாஸ்டர் பத்தி தான் பேசுறேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆளு சொன்னது கேட்டுட்டு அவங்களே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் மறுபடியும் அவருமே இவங்கள பார்த்து நீங்க வந்து அந்த தேர்ட் யங்களோட அடிக்கடி மீட் பண்றதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இவரு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டருமே மனசுக்குள்ளார இவர் வந்து நான் என்ன பண்றேன்னு கூட கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பையை வச்சிருப்பாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு இவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய பொசிஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு லோன்லியான பொசிஷன், அதனால தான் இந்த கல்ட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய காதுகளை வந்து பெருசான வச்சு கேட்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அதோட இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் தான் என்னால இந்த கல்ட்டுல சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவருமே பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆளு பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டரே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுறாங்க. அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே இவங்கள பார்த்து இந்த கல்ட்டோட இன்டர்னல் என்லைட்மெண்ட் பொசிஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்த உங்களுடைய பொசிஷனையுமே தாண்டி நீங்க வந்து அந்த தேர்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருப்பாரு. இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டருமே நான் வந்து இந்த கல்ட்டோட அடுத்த சக்சஸரா மாற போறேன், எந்த ஒரு கேண்டிடேட்டுமே நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே உங்களுடைய வேலைகளை வந்து என்னால இன்டர்ஃபியர் ஆக முடியாது, அதோட மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த கல்ட்டுக்கு எந்த அளவுக்கு லாயலா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லியிருப்பாரு. இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டருமே இந்த கல்ட்டுக்காக நான் வந்து ரொம்பவே நன்றி உள்ளவளா இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே இவங்கள பார்த்து அப்படியா அப்பனா எதுக்காக நீங்க வந்து என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க வந்து எதுக்காக தேர்ட் எங்களோட இந்த கல்ட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னு கேட்டிருப்பாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டர்லாம் ஒரு நிமிஷம் ஆளு மறந்து போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே இவங்கள பார்த்து நான் வந்து உங்களை பயமுறுத்தணும் இல்ல எச்சரிக்கிறோன்னு நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, உங்களை வந்து நான் பேனல்லா காலுக்கோ அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் அனுப்பிடுவோன்னு நீங்க வந்து கவலைப்படாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் தேர்ட் எங்களோட இந்த கல்ட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டருமே அவரை பார்த்து நீங்க எதுக்காக தேர்ட் எங்களோட மேல இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்கன்னு கேட்க அப்பதான் அவருமே நான் வந்து இந்த கல்ட்டுல சமீப காலமா தேர்ட் எங்களோட பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அவர் வந்து கோய் பிளாக்கேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டு வந்துட்டு இருக்காரு, அதோட மட்டும் இல்லாம நிறைய பேருக்குமே ஹெல்ப் பண்றதாவும் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைம் நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டருமே இவர் சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் இருந்தாலுமே இவர் என்னதான் பார்க்க அப்பவிதனமாவும் குழந்தைத்தனமாவுமே இருந்தாலுமே கூட இந்த டிமானி கல்ட்டுல இருக்க யாருமே இவர்கிட்ட வந்து பிரச்சனை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கல்ட்டுல இருக்க ரொம்பவே ஆபத்தான ஆட்கள்ல இவர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளு, அதோட மட்டும் இல்லாம இந்த டிமானி கல்ட்டுல இவர் தான் ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆளு, இவர்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாதுன்னு இவங்களுமே நினைச்சு பார்த்துட்டு இவங்களுமே நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பார்த்து எனக்கு வந்து தேர்ட் எங்களோட பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா நீங்க நினைச்சா எப்ப விரும்பினாலும் அவரை மீட் பண்ணி உங்களால பேசிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அவருமே நம்ம ஃபெசிலிட்டி மாஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு நானுமே அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். தேர்ட் எங்களோட திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அவருக்கு ஒரு டீ பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன்னா அவருமே சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு அட்டாக்க பார்த்துட்டு அங்க இருந்து அந்த வாரியர்ஸா இருக்கட்டும் அந்த ஃபர்ஸ்ட் எல்டரா இருக்கட்டும் எல்லாருமே வாய பொழுந்து பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. அப்பதான் நம்ம பெருசுமே மனசுக்குள்ளார இவன் என்னதான் அந்த ஓனாயில கொடூரமா சாகடிச்சிருந்தாலுமே கூட அவனோட அந்த ஒரு கில்லிங் என்ன நோக்கி தான் இருக்குதுன்னு இவருமே நினைச்சு பார்த்திருப்பாரு. அந்த டைம்ல அந்த காட்டு முன்னாடி போயிலுமே நம்ம ஹீரோ பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து என்னோட கண்ணு முன்னாடியே என்னுடைய பிளட் ஃபுல் ஸ்குவாடா சாகடிச்சிருப்பேன்னு கேட்டிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனை பார்த்து எனது ரத்த ஓனாய் கூட்டமா, அப்ப இந்த முட்டாள்களுக்கெல்லாம் நீ தான் ஓனரா, அப்படி இருந்தா எதுக்காக நீ வந்து அந்த கெல்ட்டு பையலுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே சாக போற வாங்கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை போட்டு தரதுக்காக அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு ஓனாயை அவனை அட்டாக் பண்ண சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பான். அந்த டைம்னு பார்த்து சடனா நம்ம நரி பையிலுமே நம்ம ஹீரோட சட்டக்குள்ள இருந்து எகிரி குதிச்சு வெளியே வந்து அதுவுமே நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு ஓனாயை பார்த்து நின்றுட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்குமே அந்த காட்டு மிராண்டி பையன் எப்படி இந்த ஓனாயில கண்ட்ரோல் பண்றாங்கதுமே தெரிஞ்சுக்கிறான். அந்த டைம்னு பார்த்து நம்ம நரி பையிலுமே அதோட பவரை சடனா ரிலீஸ் பண்ண அந்த ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான சத்தமும் வெளிச்சமும் ஏற்பட ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே பார்த்தா நம்ம நரி பையன் அந்த ஓனாயோட தலையில ஏறி உட்கார்ந்துருப்பான். இங்க நடந்த அந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அந்த காட்டு மிராண்டி பையெல்லாம் பயத்தோட உச்சிக்கே போயிருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ளார இந்த ஒரு நரி ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், இதை பத்தி நான் நிறைய புராண கதைகளை படிச்சிருக்கேன், அதோட மட்டும் இல்லாம எங்களோட சவுத் ரீஜனோட காட்டு மிராண்டி அரண்மனையில இருக்க அந்த ஒரு டைகர் கிங்கோட கூட இந்த ஒரு பீஸ்ட கம்பேர் பண்ணவே முடியாது, இது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு மித்திக்கல் கிரியேச்சர்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு நடுங்கிட்டு நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே சிரிச்சுக்கிட்டே
உடனே நம்ம நரிப்பையில பார்த்து நீ வந்து ஒரு சாதாரண ஃபாக்ஸ் இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லிட்டு அவனுமே பயங்கர காண்டுல அந்த காட்டு மிராண்டி பையில பார்த்துட்டு நீ யாருன்னு கேட்டிருப்பான். அதோட மட்டும் இல்லாம நீ எதுக்காக என்ன பார்த்து சாக போற வாங்கிட்டலாம் அதை பத்தி சொல்றதா இல்லைன்னு சொன்னேன்னு கேட்டிருப்பான். அந்த காட்டு மிராண்டி பையிலுமே நம்ம ஹீரோ சொன்னது கேட்டு மறுபடியுமே அவங்கிட்ட இப்பவுமே நான் அதை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த காட்டு மிராண்டி பையிலுமே அவனோட கையில பவரை கேதர் பண்ணி டிவைன் சதன் உல்ஃப் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பயங்கர ஸ்பீட்ல வந்திருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோமே அவனோட ஃபிஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணிருப்பான். இந்த ரெண்டு பேத்தோட அந்த ஒரு ஃபிஸ்ட் அட்டாக்னால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அப்பதான் நம்ம காட்டு மிராண்டி பையிலுமே ஒரு விஷயத்தை நோட் பண்றான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட டிமானிக் எனர்ஜி இவனோட பவர் வந்து சப்ரஸ் பண்ணிருக்கும். இதனால அவனோட கையெலும்பெல்லாம் உடஞ்சி அவனோட தசையெல்லாம் ரொம்பவே வீக்கா இருக்கும். அப்பதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனுமே ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் அந்த காட்டு மிராண்டி பையில காட்டுறாங்க. அங்க பார்த்தா அவனோட கையை ஒரு சைடு தொங்கி போய் கிடக்குது. அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து இவன் வந்து என்ன விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பயே திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருப்பான். இவனுமே எங்கடான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா அந்த டைம் நம்ம ஹீரோ இவனோட வயிற்றிலே வந்து ஒரு பஞ்சை வச்சிருப்பான். இந்த ஒரு அட்டாக்ல இந்த காட்டு மிராண்டி பையெல்லாம் பயங்கர ஃபோர்ஸ்ல போயிட்டு பின்னாடி இருந்தா அந்த ஒரு பாறையில மோதி விழுந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பார்த்து உன்னை பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். நீ வந்து அந்த சதர்ன் ரீஜனோட சாவேஜ் பீஸ்ட் பிளேஸை சேர்ந்தவன் தானே. உங்க இடத்துல இருக்க எல்லாருமே பீஸ்டுங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதனாலேயே உங்க செட்டு அந்த சென்ட்ரல் பிளான்ல ரொம்பவே கிரேட்டான ஒரு இடத்துல இருக்குது. அதோட எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அந்த சாவேஜ் பீஸ்ட் பிளேஸோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அவுட்டர் வால் ரீஜனை சேர்ந்தவன் தானே நீன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த காட்டு மிராண்டி பையெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அவனுமே நம்ம ஹீரோ பத்தி இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அதுக்கு நம்ம பையிலுமே அவனை பத்தி சாக போற வாங்கிட்டு அதை பத்தி சொல்லணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு அவனோட டைலாகே அவனுக்கே சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனோட ஸ்வாடை வந்து ஒரு ஸ்விங் பண்ணியிருப்பான். இதனால அந்த காட்டு மிராண்டி பையலோட கழுத்துல வந்து ஒரு கோடு விழுந்திருக்கும். அடுத்த செகண்டே பார்த்தா அந்த காட்டு மிராண்டி பையலோட தலை வந்து கட்டாயி ஒரு சைடு பறந்து போயிட்டு இருக்கும். அதே சமயம் அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு பாறையுமே சேர்ந்து கட்டாயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெருசுலாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அதை விட நம்ம பசங்க அதுக்கு மேல பயங்கரமா ஷாக் ஆயிருப்பானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே சைட்ல திரும்பி பார்த்து அந்த எல்டர் இருக்க அந்த ஒரு இடத்த நோக்கி பயங்கர ஸ்பீடுல போயிருப்பான். நம்ம ஹீரோமே போன வேகத்துக்கு அந்த எல்டரை பயங்கரமா கெட்டவத்துல திட்டிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே சாதாரண ஆள் கிடையாது. அவருமே நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு அட்டாக் தடுத்துட்டு அவருமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பீப்புள்ஸ் அட்டாக் பண்ணது அந்த ஒரு ஓனாயிங்க தான். அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமே இல்ல. நீங்க இப்பயே உங்களுடைய ஸ்வாடை வந்து கீழே போடுறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பான். அந்த ஆளு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே பயங்கரமா சிரிச்சுட்டு நீ என்ன கொஞ்சம் கூட மாறவே இல்ல. உன்னுடைய அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த ஒரு நாக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே நம்ம ஹீரோ பார்த்து இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்ல. அப்படி இருக்கப்ப என்ன பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோவா அந்த ஆள் சொன்னதை கேட்டுட்டு இப்ப நீ என்ன சொன்ன உன்னை பத்தி எனக்கு தெரியுமான்னு கேட்ட அவ்வளவு சீக்கிரத்துல இப்படி உன்னை என்னால மறக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பயிலுமே அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிடறான். இதை பார்த்து ஷாக்கான அந்த பெருசுமே இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக் தானே. இந்த ஒரு டெக்னிக் மூலமா அவன் வந்து பயங்கர ஸ்பீடா இருப்பான். அதனால அவன் எந்த சைடு அட்டாக் பண்றான்னு உடனே நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெருசுமே கண்ண மூடி அவன் எந்த சைடு இருந்து அட்டாக் பண்றான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அவருமே நம்ம ஹீரோ வந்து மேல இருந்து தான் அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருமே அவன் பண்ண அந்த ஒரு அட்டாக்குமே பிளாக் பண்ணிருப்பாரு. இருந்தாலுமே அவன் பண்ண அந்த ஒரு அட்டாக்னால அந்த ஃபர்ஸ்ட் எல்டரே ஒரு நிமிஷம் ஆளு திணறி இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே இந்த ஒரு சாதாரண அட்டாக்ல நீ அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்னு நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனுமே பயங்கரமா ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே மனசுக்குள்ளார இந்த டீமானிக்கல்ட்ட சேர்ந்தவங்க இன்னொரு டீமனை உருவாக்கிட்டானுங்களா. இவன் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு இந்த ஆளுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே நம்ம ஹீரோ பார்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் அட்டாக் பண்றாரு. அந்த ஒரு டெக்னிக் மூலியமா 9 விதமான ஸ்வாட் ஆரா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னதான் நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணாலுமே அவனோட பாடியோட ஏரோடைனமிக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவிட ரொம்பவே லோவரா இருக்குது. இதனால அவர் பண்ற அந்த ஒரு அட்டாக்னால நம்ம ஹீரோக்கு இன்டர்னல் இன்ஜுரி ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் யூஸ் பண்ற அந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இது வந்து அந்த ஆளோட 9 ஃபோல்டு ரெசிலியன்ட் கலாமெட்டிக் பிளேட் டெக்னிக்கோட தேர்ட் ஃபார்ம் தானே அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது என்னதான் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலுமே அது வந்து ஒரு பாம்போட விஷயத்தை விட ரொம்பவே கொடூரமானதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பிளட் கிரை ரெட் லோட்டஸ்ங்கிற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். இந்த ஒரு அட்டாக்னால அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் யூஸ் பண்ண அந்த ஒரு டெக்னிக் வந்து கேன்சல் ஆயிருது. அதோட மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் யூஸ் பண்ண அந்த ஒரு கோல்டான ஆரா டெக்னிக் அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிருக்கும். இதனால அந்த இடம் மொத்தமாவே ஒரு பனி பிரதேசம் மட்டும் மாறி இருக்கும். அதோட அந்த பெருசோட சட்டெல்லாம் ஐஸ் கட்டி மட்டும் மாறி சும்மா சல்லியா உடைஞ்சிருக்கும். அப்பதான் இவருமே யோசிச்சு பார்க்கறது இந்த ஒரு டெக்னிக் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. எங்களுடைய ஹெவன்லி அலையன்ஸ்ல இருக்க எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸை கொன்னு குமிச்ச அந்த அசாசின் கிங் சுன் ஹஜினோட அதே பிளேடு டெக்னிக் தான் இவன் வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கானு. இந்த ஆளுமே நேர்ல பார்த்துட்டு ஆளு மிரண்டு போயிடுறாரு. உடனே அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே நம்ம ஹீரோ பார்த்து அந்த பேஸ்டர் சுன் ஹஜினோட அந்த ஒரு பிளேடு டெக்னிக் உனக்கு எப்படி தெரியும், அது இல்லாம உனக்கு அவனுக்கு என்ன ஒரு சம்மந்தம்னு கேட்டிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பசங்கள தான் காட்டுறாங்க. இவங்களுமே போட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதுக்குமே தயாரா இருக்காங்க. அப்பதான் நம்ம டாங்க பேலுமே அந்த சக்சஸர் பொண்ணுகிட்ட ஒரு பில்லு ஒண்ணு கொடுத்துருப்பான். இதை பார்த்துட்டு அவ பயங்கரமா ஷாக்கா இருப்பான். அப்பதான் அவளுமே இவனை பார்த்து நம்ம டாங்க பில்ல பார்த்து ஆனா தேர்ட் லீடர் இது வந்து ரொம்பவே ப்ரீசியஸான ஒரு பில்லாச்சு. இது வந்து எதுக்காக நீங்க ஏன்ட்ட கொடுக்குறீங்க, உங்களுக்கு தான் அதிகமான இன்ஜுரியா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து நிறைய இன்னும் வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய கொய்ய எனர்ஜியை சர்க்குலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அந்த சக்சஸர் பொண்ணுமே நம்ம டாங்க பில்ல பார்த்து ரொம்ப
ரொம்பவே நன்றி தேர்ட் லீடர்னு சொல்லியிருப்பா. அப்பதான் நம்ம பையிலுமே மனசுக்குள்ளார என்னால ஒருத்தரை கூட சரியா காப்பாற்ற முடியல, அவர் மட்டும் வரலன்னா கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே செத்து போயிருப்போம், நான் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கேன். அதோட திரும்ப கல்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட என்னோட பொசிஷன் போனாலுமே சரி அவரை பத்தி நான் எதுவுமே சொல்ல போறது இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதோட அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து இங்க இருந்து போங்கன்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா இவனுக்குமே நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு போக போறான்னு தெரிஞ்சிருக்குது போல. அப்பதான் அந்த சக்சஸர் பொண்ணுமே நம்ம டாங்க பையில பார்த்து இதுக்கப்புறம் இந்த டெமி டீமன் டிரான்ஸ்போர்டேஷனை நாங்களே பாத்துக்கிறோம், அதனால நீங்க வந்து தேர்ட் யங் மாஸ்டருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு நம்ம டாங்க பையிலுமே ஆனா அவருக்கு வந்து என்னோட ஹெல்ப்பே சுத்தமா தேவைப்படாதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த சக்சஸர் பொண்ணுமே நம்ம டாங்க பையில பார்த்து நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, என்னதான் அவருக்கு உங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படாதுன்னு சொன்னாலுமே கூட நீங்க வந்து ஒரு தேர்ட் லீடர், அப்படி இருக்கப்ப அவர் வந்து இந்த கல்ட்டோட யங் மாஸ்டர், அதனால உங்களோட உதவி கண்டிப்பா அவருக்கு தேவைப்படும், நீங்க முதல் இங்க இருந்து போங்கன்னு சொல்லியிருப்பா. அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பையிலுமே ஒரு நிமிஷம் சைலண்டா இருப்பான். அந்த டைம்னு பார்த்து நம்ம நரி பையிலுமே கீன்னு கத்த, அதை பார்த்துட்டு நம்ம டாங்க பையிலுமே கோல்டி நீ மொத்தம் இங்க என்ன பண்ற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பான். அதுவுமே நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு திசையை நோக்கி தான் ஓடி இருக்கும். அப்படியே கற்பனா இந்த பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் எல்டராக தாங்கறாங்க. அந்த ஆளுமே மனசுக்குள்ளார எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நான் தான் அந்த சுன் ஹஜினை வந்து என்னோட கைகளால கொன்னேன், அவனுடைய கை காலெல்லாம் வெட்டி ரொம்பவே கொடூரமான முறையில தான் அவனை சாக்கடிச்சோம். அப்படி இருக்கப்ப அந்த சுன் ஹஜின் முட்டா பயலுக்கு ஒரு சக்சஸர் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட கேள்விப்படவே இல்லை. இருந்தாலுமே இவன் வந்து ஒரு டிமானிக்கல்ட்ட சேர்ந்தவன். அப்படி இருக்கப்ப எப்படி இவனுக்கு அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னு இவனுமே ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே அவனோட ஆரவை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நான் வந்து கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கான ஆன்சர் மட்டும் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். இந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அதுக்கான ஆன்சர் உனக்கு தெரியணும்னா நீ வந்து என் கூட சண்டை போட்டு அதை தெரிஞ்சுக்கோ, ஹெவன்லி அலைன்ஸோட ஃபர்ஸ்ட் எல்டர் ஜூன் ஈலியோ ராங் உன்னுடைய ஒயிட் லோட்டஸ் டெக்னிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னது கேட்டுட்டு அந்த ஆள்லாம் பயங்கரமா காண்டா இருப்பாரு. அப்பதான் அவருமே நம்ம ஹீரோ பார்த்து இது வந்து ஆர்த்தடாக்ஸ் செக்டரோட 10 கிரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அட்டாக் பண்ணியிருப்பான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இதே சேம் டெக்னிக்கை தான் நம்ம ஹீரோ அந்த பேனல் ஆகால் மாஸ்டர் மேலேயுமே யூஸ் பண்ணியிருப்பான். அவருமே அப்பயே கண்டுபிடிச்சிருப்பாரு இது வந்து ஆர்த்தடாக்ஸ் செட்டோட கிரேட் டெக்னிக்ல ஒண்ணுன்னு. இருந்தாலுமே அவரு நம்ம ஹீரோட்ட அதை பத்தி எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த பெருசுமே நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணியிருப்பான். இருந்தாலுமே ஒரு சில அட்டாக் அவன் மேல பட்டிருக்கும். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோமே அவனோட டார்க் ஷேடோ டிமானிக் டெக்னிக்கோட செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரிலீஸ்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோட உடம்புல இருந்து எக்கச்சக்கமான டிமானிக் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பெருசு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம ஹீரோட அந்த ஒரு டிமானிக் எனர்ஜி அந்த பெருசோட அந்த ஸ்வாட் டெக்னிக்கவே அப்படியே ரெண்டா பிரிச்சுட்டு போயிருக்கும். நம்ம ஹீரோட அட்டாக்ல ஏற்பட்ட அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு அந்த பெருசு அப்படியே தரையை தேய்ச்சிக்கிட்டே பின்னாடி போக ஆரம்பிச்சிருப்பாரு. அவருமே பயங்கர காண்டில நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் ஒரு நிமிஷம் அவரே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்னடான்னு பார்த்தா இவரால கொஞ்சம் கூட மூவ் பண்ணிருக்கவே முடியாது. நம்ம பெருசோட எல்லா சென்ஸுமே சடனா ஸ்டாப் ஆயிருக்கும். அதோட மட்டும் இல்லாம இவரோட காலை கூட இவரால அசைச்சிக்க முடியாது. இவருமே நம்ம ஹீரோக்கு முன்னாடி தண்ணியில முழுகிற மாட்ட ஃபீல் பண்ணிருப்பாரு. அப்பதான் இவருக்குமே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது, என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஒரு டிமானிக் எனர்ஜி ரிலீஸ் பண்ண பார்த்தா அவன் வந்து என்லைட்மெண்ட்டுமே அடைஞ்சிருப்பான். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஒரு பிரஷர்னால அவர் வந்து பழைய ஸ்டேஜுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே ஒரு பயங்கரமான அட்டாக் யூஸ் பண்ணிருப்பான். இதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். அப்பதான் நம்ம பெருசுமே அந்த ஒரு அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாரு. அப்பதான் அவருமே இவனை பார்த்து உனக்கு நான் யாருன்னு தெரியுமா, நான் வந்து ஹெவன்லி அலைன்ஸோட ஃபர்ஸ்ட் எல்டர்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். அதே சமயம் நம்ம பெருசுமே அந்த ஒரு அட்டாக்குமே பிளாக் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு அட்டாக்கோட ஃபோர்ஸுக்கு அந்த ஸ்வாடே லைட்டா பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் நம்ம பெருசுமே அந்த ஒரு அட்டாக்கை டிஃப்ளைட் பண்ணிட்டு அவருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோமே டார்ஜ் பண்ணிருப்பான். அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் எல்டருமே யோசிச்சு பாக்குறாரு, இவனோட ஸ்வாட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்வாடு கூட இவன் வந்து அந்த டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு மலையை வெற்ற அளவுக்கு ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவனுக்கு 20 வயசு தான் இருக்கணும். அப்படி இருக்கப்ப எப்படி இவனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது, இவனோட உடம்பு வந்து ஹியூமன் லிமிட்டுமே தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோமே அந்த ஃபர்ஸ்ட் எல்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நான் வந்து இப்ப என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டேன், நான் வந்து உன்னை விட இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், நீல எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட ஹைப்பர் விஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பான். இந்த ஒரு டெக்னிக் மூலியமா நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீடா மூவ் பண்ணியிருப்பான். இதை பார்த்துட்டு அவரே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பதான் நம்ம பெருசுக்குமே ஞாபகம் வருது, இந்த ஒரு டெக்னிக் வந்து அது அந்த அசாசின் கிங் சுன் ஹஜினோட ஃபுட் ஒர்க் டெக்னிக் தானேன்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா சடனா நம்ம ஹீரோ அவரோட தலையில இருந்த அந்த ஒரு கொண்டையை தனியா கட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பான். அப்பதான் அந்த பெருசுமே நம்ம ஹீரோ பார்த்து நீ வந்து சுன் ஹஜினான்னு கேட்டுட்டு வாயை புலந்திருப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோமே அவரை பார்த்து என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு மொத்தம் நீ வந்து உன்னுடைய ஒரு காலை கொடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஃபர்ஸ்ட் எல்டரோட ஒரு காலையை தனியா வெட்டி எடுத்திருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலமே அப்லோட் பண்றேன். ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.